நான் இதை நேரடியாகவே எப்படி பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இது ஆளுநர் அல்ல பிரச்சனை. நீங்கள் கூட தமிழ்நாடு அரசு அப்போ ஆளுநர் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் மீது வன்மத்தோடு ஆளுநர் மூலமாக பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசு நடத்துகிற தாக்குதல் இது. இந்த தாக்குதல் கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது, கடுமையான குற்றச்சாட்டு. கடுமையான குற்றச்சாட்டு தான். நான் என்ன கேட்குறேன், திரு சுப்பிரமணியம் நல்லாவே சொன்னார். அவர்கிட்ட அவர் இதெல்லாம் பார்க்குறவர்னால அவருக்கு தெரியும், அவர் வாசிக்கட்டும். 2011 ஜூன் 3-4 லக்னோவில் பாஜகவினுடைய தேசிய செயற்குழு கூட்டம், அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அந்த தீர்மானத்தில் சில மசோதாக்களை எல்லாம் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற இந்த தேதியை கரெக்டாக குறித்து வச்சுக்கோங்க. 2011 ஜூன் 3-4 தேதிகள்லாம் நடக்குது. அவங்க அதில் ஒரு அனெக்சர் கொடுக்குறாங்க. அந்த அனெக்சரில் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்ச் 3 2011 ஒரு மசோதா, இன்னொரு மசோதா, 20 ஏப்ரலில் ஒரு மசோதா, 7 மார்ச்சில் ஒரு மசோதா, 4ல் 1, 31 மார்ச்சில் 1, 31 மார்ச்சில் 1, 31 மார்ச்சில் இன்னொன்று, 15 ஏப்ரலில் 1, 15 ஏப்ரலில் ஏப்ரல் 15, சரி, மே 15, அப்புறம் ஜூன் வந்துடுது. 45 நாள். 45 நாளைக்குள்ள இதை கொடுக்கலைன்னு சொல்லி மிக கடுமையான வார்த்தைகளில் அந்த தீர்மானம் இருக்குது. நான் உச்சநீதிமன்றம் என்ன கேட்டிருக்கு, அப்போது நரேந்திர மோடி பேசுவது பொய்யா? நான் கேட்குறேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நான் இதை மட்டும் தனியாலாம் பார்க்கல. சரி, ஒன்றிய அரசாங்கம் பாஜக தமிழ்நாட்டை சீர்குலைக்க வேண்டும் என்று நினைக்கிற நடவடிக்கைகளில் ஒன்று. இப்போ பணம் காசு கொடுக்கலைன்னா நாங்கள் 60,000 கோடி கொடுக்குறோம், நான் என்ன பிச்சைக்கார நாடா, பிச்சைக்கார மாநிலமா அப்படின்னு இதே வார்த்தையை கேட்டிருக்காரு. நாங்கள் ஒன்றிய அரசுக்கிட்ட கேட்குற பணம் ராகுல் காந்தியினுடைய மாமா வீட்டு பணமானு கேட்டிருக்காரு. இது ஒன்றும் நரேந்திர மோடி அப்பா வீட்டு பணத்தை நம்ம கேட்கல, இது நம்முடைய பணத்தை கேட்குறோம்.